வணக்கம். வெல்கம் டு டியூசாஃப்ட் எஜுகேஷன் அகாடமி. இது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் அகாடமி. டிசைனிங் எஜுகேஷன் வெப் சாஃப்ட்வேர், அதாவது ஆன்லைன் மூலயமா அந்த உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் இது எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இது பிளானட் டியூசாஃப்ட் எஜுகேஷன் அகாடமின்னு கூட சொல்லலாம். இதில் உங்களை எல்லாரையும் நான் வருக என்ற வரவேற்கிறேன். ஒன் ப்ரோக்ராம் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸ், பார்ட்னர் ஃபார் லைஃப். நீங்கள் சார், ஐ வாண்ட் டு பிகேம் ஏ லாயர், டாக்டர், இன்ஜினியர், ப்ரொஃபஸர், டீச்சர், சயின்டிஸ்ட், ஸ்போர்ட்ஸ்மேன், ஐஏஎஸ், ஐபிஎஸ், உங்களுக்கு என்ன ஆகணும்னு நீங்கள் நினச்சாலும் இந்த எஜுகேஷன் அகாடமி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாரோட எய்மும் பைசா சம்பாதிக்கிறது தான். என்னன்னா, ஒருத்தரோட எய்ம் அதிகமாக இருந்தால் அவங்க அதிகமாக பைசா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஏன் ஐஏஎஸ் ஆகணும்னா நிறைய மக்களுக்கு சேவை செய்யலாம், அதே மாதிரி நிறைய பைசா சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான். இன்னைக்கு மக்களோட எய்ம் மேக்சிமம் அதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னா பைசா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம பார்க்கலாம், வாட் இஸ் த ட்ரூ மீனிங் ஆஃப் சக்ஸஸ். சக்ஸஸ்னா என்ன பார்க்கும்போது, எஜுகேஷன் இருக்கணும், மணி இருக்கணும், டைம் ஃப்ரீடம் இருக்கணும், நாம் நினைச்ச மாதிரி வேலை செய்யணும், ஹெல்த் நல்லா இருக்கணும், ரெஸ்பெக்ட் அண்ட் ரெக்கக்னேஷன் இருக்கணும், செக்யூரிட்டி ஃபார் ஃபேமிலி. நாம் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு பைசா வரணும். சார், இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இதில் எக்ஸாம்பிளுக்கு பில்கேட்ஸ், ஜெர்ரியாங், லாரன்ஸ், டேவிட் ஃப்ளோ, இந்தியாவில் திருபாய் அம்பானி, அசீம் பிரேஜி, டாடா ரத்தன், இவங்க எல்லாமே இவங்க வேலை செய்கிறதுல இருந்தாலும் அவங்களுக்கு பைசா வந்துட்டே இருக்கும். அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கெல்லாம் நாம் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் தான் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க பெரிய ஆளாக இருக்காங்க. எந்த ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஃபீல்டில், இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 70% மக்கள் வந்து அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீம் ஒர்க் பண்ணுறவங்க 20% சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜஸ், பேங்க்கு, ஏடிஎம், ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ், எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கம்ப்யூட்டர், இமெயில் மூலயமா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, வேர்ல்ட் நீட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். எசென்சியல்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் வேணும். அதாவது நம்ம படிப்பு தெரிஞ்சுக்கிறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது, நம்ம வாழ்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் எஜுகேஷன். இன் 1997 சர்வேல 90% மக்களுக்கு வந்து நம்ம நாட்டில் எஜுகேஷன் கிடையாது. அதில் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டை பற்றி அவங்களுக்கு எந்த விழிப்புணர்வுமே கிடையாது. ஆனால் அதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் பொட்டன்ஷியல் இன் டுடேஸ் மார்க்கெட். வாட் ஆர் த ரீசன்ஸ்? ஏன் மக்கள் படிக்க மாட்டாங்க? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ. வயசானவங்களுக்கு பயங்கர ஈகோங்க. அவங்க மோஸ்ட்லி ஏஜ்டு, அதாவது பர்சன்ஸ் அவாய்ட் டேக்கிங் எஜுகேஷன் வித் லோவர் ஏஜ் குரூப். வயசானவங்க ஈகோனால படிக்க மாட்டாங்க, டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் 80% மக்களுக்கு வந்து இன்னுமே ரேஷன் கடையில் தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பைசா அன்றாட கூலி வேலை செஞ்சாதான். ஸோ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ன்றது மிகப்பெரிய விஷயம். அதனால தான் இன்னைக்கு வீட்டிலே உட்காந்து படிக்கிற மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட்டில் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. 24 அக்டோபர் 2000 ஒரு யூனிக் ப்ரோக்ராம், அதாவது உலகத்தில் இருக்க அத்தனை ஏழைகள், பணக்கார அத்தனை பேரும் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறது நம்மளோட ரிஷி சேதவ், எம்டி சார் ரிஷி சேதவ். அப்புறம் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி டாக்டர் நரேந்திரநாத், அவர் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 50 நாளில் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை உருவாக்குறாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அண்ட் வேல்யூ லேர்ன். படிச்சுட்டே சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சுட்டே படிக்கலாம், படிக்கலைனாலும் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கலைனாலும் படிக்கலாம். அதான் ஒரு கான்செப்ட். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இ லேர்னிங், செல்ஃப் ஸ்டடி புக்ஸ் அண்ட் சீரீஸ் கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கிளாஸ் எடுக்கிறாங்க. இது ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. அப்புறம் கனடா, இந்தியா, நேபாள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. லேர்னிங் பார்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம லேர்ன் பண்ணாதான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். லேர்னிங் பார்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 கோர்சஸ், கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட், டிகிரி கோர்சஸ் இருக்குது. இதில் இன்ட்ராக்டிவ் லேர்னிங், அதாவது இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் நீங்கள் ரேடியோவில் கேட்கறது நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லை டிவியில் பார்க்கறது பிடிச்சிருக்கா? டிவியில் பார்க்கறது தான். ஏன்னா காரணம்னா, காதால் கேட்டுட்டு கண்ணால் பார்த்துட்டு
செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. அதே மாதிரி குழந்தைங்க கண்ணால் பார்த்து காதால் கேட்டு படிக்கும் போது அவங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்னும் நிறையா புரிய ஆரம்பிக்கும். அவங்களும் நிறைய கம்ப்யூட்டர் பெரிய மேதைங்களாக வர முடியும். இதில் பிகினிங் லெவல், மாஸ்டர் லெவல், ப்ரொஃபஷனல் லெவல் எல்லா கோர்சஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன், எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல், டெஸ்க்டாப் பப்ளிஷிங், இதில் கோரல் ட்ரா, ஃபோட்டோஷாப்பு, ஆட்டோகேடு, அனிமேஷன்ஸ் கோர்சஸ், HTML, ஜாவா, எக்ஸெட்ரா டேலி வரைக்கும் உங்களுக்கு A to Z இதில் கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. லேர்னிங் ட்ரன், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டு, சர்வர் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆரக்கிள் 9i ஆக்டிவிட்டி ஏரியா, ப்ரீ சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் 10+2, இமெயில் எப்படி பண்ணுறது, டிஸ்கஷன் ஃபாரம், சில்ட்ரன்ஸ் என்சைக்ளோபீடியா, சில்ட்ரன்ஸ் ட்ரைனிங் கார்டன், அதாவது கேண்டர் கார்டன் ட்ரைனிங்ல இருந்து 1800 டாபிக்ஸ் இதில் இருக்குங்க. இதில் அது மட்டும் இல்லை, எசென்ஷியல் லைஃப் ஸ்கில்ல ஸ்கூல் காலேஜில் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் காலேஜில் மனப்பாட கல்வி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம கல்வி வந்து உலகத்திலே ரொம்ப பின்தங்கிய கல்வியாக இருக்குது. இதில் நாம் என்ன செய்ய போகிறோம், ஜஸ்ட் நம்ம இதில் வந்து நம்ம எம்பவர் பண்ண போகிறோம். எப்படி நம்ம எம்பவர் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு மனுஷனுக்கு தேவையானது பர்சனல் ஸ்கில், ப்ரொஃபஷனல் ஸ்கில், நாலேஜ் அண்ட் அவேர்னஸ், சோசியல் ரெகக்னிஷன். இது இருந்தால் அவன் மிகப்பெரிய ஆளாவான். இப்போ பர்சனல் ஸ்கில் என்னன்னு பார்க்கலாமா? பர்சனல் ஸ்கில்ல உங்களுக்கே தெரியும், அதில் நம்மளுக்கு பர்சனல் ஸ்கில்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக இருக்கணுங்க. முடியும், நம்பணும். ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், குரூமிங் அண்ட் ஹைஜீன், ஓவரால் பர்சனாலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைனிங், இது எல்லாமே பர்சனல். ப்ரொஃபஷனலில் லீடர்ஷிப்பு, கோல் அண்ட் விஷன், அதுக்கு கண்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோன்றது தெரியணும். கேபிட்டலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், நெகோசியேஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ், இம்ப்ரூவ் யுவர் வீக்னஸ், இது எல்லாமே நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாலேஜ் அண்ட் அவேர்னஸில் உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே கிடைச்சோம். கம்ப்யூட்டர் பற்றி, இண்டஸ்ட்ரீஸ் பற்றி, இ-காமர்ஸ் பற்றி, ட்ரெண்ட்ஸ் பற்றி, ஆப்பர்ச்சுனிட்டி அரௌண்ட், உங்களை சுற்றி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். கவர்மெண்ட் பாலிசிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணலாம். 500 ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குங்க. பாருங்க, MBA, சிவில் சர்வீஸ், IIT, TOEFL, GATE, IELTS, கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், அட்வான்ஸு, நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க யாரும் டெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபாரின் லாங்குவேஜ், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஜெர்மன், ஸ்பானிஷ், நம்ம நாட்டோட லாங்குவேஜ் ஹிந்தி, இது நீங்கள் கற்றுக்க முடியும். லாங்குவேஜ் கற்றுக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கற்றுக்கலாம், லீகல் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம். ஒரு லாயர் அளவுக்கு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க வச்சுக்கலாம். ஹெல்த் கேர் சென்டர், உங்களோட ஹைஜீன் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸ் என்சைக்ளோபீடியா, இதில் இன்டர்நெட்டில் இருந்து உங்களுக்கு, அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குண்டூசிலிருந்து ஒரு ஹெலிகாப்டர் வரைக்கும் எப்படி தயாராகுது, அதை எப்படி இயக்குறாங்கன்றதை நீங்களே உட்காந்து வீட்டிலே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில்ன்றது 40% வேணும், பர்சனல் ஸ்கில்ன்றது 60% வேணும். அதில் பர்சனல் ஸ்கில், அதாவது என்ன தமிழில் சொல்ல போனால் ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த லாஸ்ட் இம்ப்ரெஷன். ட்ரெஸ் கோட் அவ்வளோ முக்கியம். இதில் இ-லேர்னிங், மேனேஜ்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ், டெஸ்டிங் சென்டர் ட்ரைனிங், உங்களுக்கு சாம்பிள் பேப்பர், ப்ராக்டிஸ் டெஸ்ட், IELTS எக்ஸாம், ரிசோர்ஸ் சென்டர், ஹெல்த், அதாவது என்சைக்ளோபீடியா, லீகல் இன்ஃபர்மேஷன், கிண்டர் கார்டன் ட்ரைனிங், வேல்யூ ஆடட் சர்வீஸ், ஹெல்ப் சப்போர்ட்டு, நியூஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ், புக்ஸ் அண்ட் CDs. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், இது எங்கேயாச்சும் ஒரே இடத்துல கிடைக்குமா? இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இவ்வளோ எஜுகேஷன்ஸ் ஒரே இடத்துல கிடைக்காது. அதாவது ஒன் ரூஃபில் எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் டியூஸ் எஜுகேஷன் அகாடமி தான். உங்களுக்கே தெரியும், கம்ப்யூட்டரில் இன்றைக்கி ஒரு பேசிக் கோர்ஸ் பண்ணோம்னாவே 5000 10,000 வரைக்கும் ஆகும். அது 3 மாதம் 6 மாதம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே நீங்கள் பண்ண முடியும். அதுக்கான காஸ்ட் இங்கே லட்சக்கணக்கில் கிடையவே கிடையாது. லட்சக்கணக்கான எஜுகேஷன் நமக்கு வெறும் 9,999 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சின்ன ஆண்ட்ராய்டு மொபைல் 2 GB ரேமில் ஒரு வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு ஒரு 10,000க்கு மேலே செலவாயிடுது. அது கீழே போட்டால் போயிடும். அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு கிடையாது. நம்ம இதை வச்சு நம்ம ஈஸியாக படிக்க முடியும். இது மட்டும் இல்லை, ஒரு 16 டாபிக்ஸு நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு நீ நல்ல பையன், நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டா நல்ல பையன் சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாதுங்க. பாருங்கள், how to sell, how to think, how to negotiate, how to face failure, how to manage time, how to invest money, principle of success, how to find your passion, how to handle money, how to make an impact, how to start a business, how to file your tax,
how to communicate well, the importance of good exercise, how to read a financial statement, how to invest in real estate. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு +2 பையன்கிட்ட கூப்பிட்டு ஒரு பேங்க்ல ஒரு 1000 ரூபாய் விட்ரால் பண்ணோம், ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது, அக்கௌண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது, காலேஜ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியாது, பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியாது. அதாவது அவனுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுற அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அறிவு கூட நம்ம கொடுக்கல, இன்னுமே நம்ம எஜுகேஷன் கொடுக்கலைங்க அவனுக்கு. அவ்வளோ பசங்களுக்கு எஜுகேஷன்னாவே ஸ்கூலில் பயம் அப்படின்றதான் உருவாக்கியிருக்காங்க, தைரியம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இது மட்டும் இல்லை, வேர்ல்டு கிளாஸ் பேக்கேஜஸ் இருக்குது, இல்லை சம்ரித்தி பேக் இருக்குது, இ லேர்னிங் இருக்குது, சேனல் பார்ட்னர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்குது. இ லேர்னிங்கில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஸ்கூல் எஜுகேஷன், ஆன்லைன் எக்ஸாம், டெஸ்டிங் சென்டர், ஹெல்த் எஜுகேஷன், என்சைக்ளோபீடியா. ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ரெசன்டேஷன் ஸ்கில், பாடி லாங்குவேஜ், மேனேஜ்மெண்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில்ஸ், ரிலேஷன் ஸ்கில், லைப்ரரி 200+ கோர்சஸ் இருக்குது. இது நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, 9,999க்கு சேனல் பார்ட்னர் பேக்கேஜ், விர்ச்சுவல் கேம்பஸ், ஃப்ரீ அப்டேஷனுங்க, லைஃப் லாங் இதுங்க. உங்களுக்கு மறுபடியும் கோர்சஸ் அப்டேட் ஆனால் நீங்கள் எந்த பைசா பே பண்ண தேவையில்ல. டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், வேர்ல்டு பிஸ்னஸ் சான்ஸ் இருக்கணும், ஹெல்ப் பை ஜெனிசிஸ் டீம், அதாவது டீம் ஒர்க்குங்க, ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. த கிரேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, இல்லை நாங்கள் அதான் போய் படிக்க நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் தான் செலக்ட் பண்ண முடியும். டெய்லி அவங்க கொடுக்குற டைமுக்கு போயிட்டு வரணும். பஸ்ஸுக்கு போகணும், பஸ்ஸில் ஸ்ட்ரைக் ஆகிடும், ஏதாச்சும் வியாதி வந்துருச்சு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, நீ வீட்டில் உட்காந்து படிக்கணுவாங்க, எப்படி படிப்பீங்க? ஸோ டேக் எஜுகேஷன், கிவ் எக்ஸாம். அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாதுங்க. பட் நம்ம டியூ சாஃப்ட் அப்படி கிடையாது. இந்த உலகமே அழிகிற நிலையில வந்தாலும் நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாம். 9,999 lot of education, other benefits, good opportunity for job placement, great business opportunity to fulfill your dreams. உங்கள் கனவுகளெல்லாம் நிறைவேறதுக்கான இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பண்ணலாம். த பர்ஃபெக்ட் இன்டர்நெட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். நீங்கள் கொடுக்குற பைசா 3 நாள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும், இல்லைனா நீங்கள் கொடுத்தவர்கிட்ட இல்லை கம்பெனிக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஏர்னிங் பார்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது லேர்னிங் பார்ட். லேர்னிங் பார்ட்டுக்கும் ஏர்னிங் பார்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. நீங்கள் நம்ம கொடுத்த பைசா படிக்கிறதுக்காக தான், சம்பாதிக்கிறதுக்காக ₹1 நீங்கள் இதில் பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. த பர்ஃபெக்ட் இன்டர்நெட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் நினைச்சா செய்யலாம், இல்லைன்னா வேணான்னு விட்டுறலாம். இது கட்டாயம் கிடையாதுங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி. இது யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், எம்ப்ளாயிஸ், பிஸ்னஸ்மேன், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரிங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், எவ்ரி ஒன். உங்களுக்கே தெரியும், நம்ம நாட்டில் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, எல்லாருக்கும் பிரைவேட் ஜாப் கிடைக்காது, எல்லாரும் பிஸ்னஸ்மேன் ஆக முடியாது. பட் எல்லாருமே ஸ்டூடெண்ட் ஆகிட்டு அது மூலிமா படித்து சம்பாதிக்க முடியும். இந்த உலகத்திலே ஆனுவலி லேர்ன் ப்ரோக்ராம் மூலிமா பைசா கொடுக்குற ஒரே இன்ஸ்டியூட் பிளானட் யூஸ் ஆஃப் எஜுகேஷன் அகாடமி தான். அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவை பற்றி பார்த்தோம்னா 120 கோடி மக்கள், இதில் 40% 60% மக்கள் பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன். இது மேஜர் ப்ராப்ளம் நம்ம நாட்டில் என்ன ஃபேஸ் பண்ணுறோம்னா பாப்புலேஷன், விலைவாசி, படிப்பின்மையின்மை, வேலையின்மை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்ன தெரியுமா, நம்ம மக்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கிற வேலை நாம் 2 பேரும் அப்ளிகேஷன் போடுவாங்க ஒரு வேலைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 வேக்கன்சி இருக்குன்னா 15 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. 2000 வேக்கன்சிக்கு 16 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஸோ இதனால வேலையின்மை இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகுது, வேலை கிடைக்காது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாங்க. அதனால் மிஸ் பண்ணக்கூடாது. வாட் இஸ் த சொல்யூஷன்? டியூ சாஃப்ட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் இன் இந்தியா. நம்ம என்ன பண்ணுறோம் இதில் நம்ம மட்டும் தாங்க பாஸ். இதுக்கு நம்மளுக்கு யாரும் பாஸ் கிடையாது. நம்ம யாருக்கு கீழே வேலை செய்யலை. ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் நோ எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ரா நம்ம பைசா கொடுக்க வேண்டியதில்லை. குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவையில்லை, நாலேஜ் தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. உங்களுக்கு டியூ சாஃப்ட் எஜுகேஷன் அக்கௌண்ட் 50% ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஈகிள் வேர்ல்டு வைட் குரூப் 45% ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் 5%, அதாவது எஸ் என்னால் செய்ய முடியும்னு நினச்சி நீங்கள் வந்தால் போதும். எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரியும். பை ப்ரமோட்டிங் திஸ் வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு விராட் கோலி கிரிக்கெட் ஆடி சம்பாதிக்கிற பைசா விட விளம்பரத்தில் ஆக்ட் பண்ணி சம்பாதிக்கிற பைசா தான் ஜாஸ்தி. சூர்யா இன்னைக்கு சினிமாவில் நடித்த பைசா விட
விளம்பரத்தில் ஆக்ட் பண்ணி சம்பாரிச்சது தான் ஜாஸ்தி. அமிதாப் பச்சன், தோனி எல்லாமே. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்க வந்து பெப்சி, கொக்கோ கோலா, இன்னும் காருங்க, இல்லை பைக்கு, பேட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வந்து காஃபி, டீ, இந்த மாதிரி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க லெவலுக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், உங்கள் லெவலுக்கு நீங்கள் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க? ஃப்ரெண்டுக்கு மச்சான் ரெட்மி மொபைல் எடுத்துக்கூட நல்லாயிருக்கும் சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டில் டிவி வாங்கினோம்னா சோனி எடுத்துக்கோங்க, சாம்சங் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பைக் எடுக்கணுமா ஃபேசர் பைக் எடுத்துக்கோங்க, எஃப்செட் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூட்டி எடுக்கணுமா ஆக்டிவ் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும். ஸ்வீட் வாங்கணுமா அந்த கடையில் ஸ்வீட் வாங்க நல்லா இருக்கும். ட்ரெஸ் எடுக்கணுமா அந்த கடையில் வாங்குங்க சொல்கிறோமா இல்லையா? நம்ம சினிமாவுக்கு போனோமா இந்த படம் சூப்பராக இருக்கு சொல்கிறோமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம இதெல்லாம், அதாவது பைசா போகிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்கிறோமே, பைசா சம்பாதிக்கிற விஷயத்தில் நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம பைசா சம்பாதிக்கிறதுக்கு எதனா விளம்பரம் பண்ணியிருக்குமா? ஆனால் நீங்கள் டிவி போடுங்க, எப்போ பாரு நம்ம 24 hour விளம்பரம் வந்துட்டே இருக்கு, விளம்பரம் வந்துட்டே இருக்கு. ஒரு காலத்தில் பூஸ்ட் விளம்பரத்தை வந்து கபில் தேவ் பண்ணிட்டு இருந்தாரு, அடுத்தது சச்சின் பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் தோனி பண்ணாரு, இன்னைக்கு விராட் கோலி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு பூஸ்ட் விளம்பரமே இத்தனை பேர் மாற்றி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க மட்டும் நம்மளுக்கு வந்து இது குடிங்க, இது குடிங்க, இது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 50 பைசா சாக்லேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அது விளம்பரம் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ராய் லக்ஸ் சோப்பை வந்து குளிச்சு காட்டுறாங்க, இப்படிதான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பைசான்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. நம்ம நாட்டில் 80% மக்களுக்கு அது வந்து இன்னும் புரியாமல் இருக்கு. என்ன காரணம்னா பைசா சம்பாதிக்கிற விஷயத்தில் அவங்க மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. இதில் நம்ம எப்படி பைசா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழே அட்மிஷன் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்களோ அவ்வளோ பைசா நமக்கு வந்துட்டே இருக்கும். 3 பேர் அட்மிஷன் எடுக்கிற போது நம்மளுக்கு பைசா ஸ்டார்ட் ஆகிடும். 2000 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம 6 பேர் 9 பேர் 9 பேர் 9 பேருன்னு அட்மிஷன் பண்ணும்போது நம்ம கீழே 50 பேர் வந்தால் போதும், நம்மளுக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கீழே 50 பேர் வேலை செய்யறதுக்கு வந்துடுவாங்க. நம்ம 1 மைல் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நமக்கு வந்து பாராட்டு விழா நடக்கும். நம்மளுக்கு வீக்லி பேமெண்ட் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, உங்களுக்கே தெரியும். நாட்டில் வீட்டில் உட்காந்து வேலை செய்யும் போது வாரம் பேமெண்ட் வாங்கினாதான் நம்மளோட குடும்பத்தை நம்ம நல்லா நடத்த முடியும். நீங்களும் சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, 2 பேர் அட்மிஷன் எடுத்துப்பாங்க, 100% எடுத்துப்பாங்க. எனது எஜுகேஷன் எல்லாருக்கும் வேணும். சப்போஸ் ஒரு மாசத்துக்கு 30 நாள்ல 2 பேர் அட்மிஷன் எடுத்தா கூட நாம் வந்து அதை 4 ஆக்கலாம். 4 8 ஆகும், அதாவது 16 ஆகும், 32 ஆகும், 64 ஆகும், 128 ஆகும், 2056 ஆகும், 512 ஆகும், 1024 ஆகும், 2048 ஆகும், 4096 ஆகும் 12 மாசத்துல. இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 8190 அட்மிஷன்ஸ் ஆகும். 50ல டிவைட் பண்ணீங்க 163 மைல், 163 × 30,000 கணக்கு பண்ணீங்கன்னா நீங்க வந்து 48,90,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. என்னங்க, தோனி 10 செகண்ட் ஆக்டிங்க்கு ஒரு விளம்பரத்துக்கு 100 கோடி வாங்கும்போது நம்ம ஒரு வருஷத்துக்கு 48,90,000 ரூபாய் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வாங்க முடியும். இது வந்து 100%. சார் நாம் வந்து ஜஸ்ட் ஒரு 10% வேலை செஞ்சா கூட ஒரு வருஷத்துக்கு 4,89,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். பர் மந்த் 40,750 ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியும். இது சப்போஸ் இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யலைன்னா நம்மளுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுத்த பைசா வந்து எஜுகேஷனுக்காக தான், நம்ம பிஸ்னஸ்க்காக ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. அதனால நமக்கு டென்ஷன் தேவையில்லை. இந்த பிஸ்னஸ் நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் இதில் கேப் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேப் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, வாரம் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க. மாதம் 6 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் இதில். நம்ம அதாவது இவ்வளோ பைசாவெலாம் நம்ம ஜாப்ல எதிர்பார்க்க முடியவே முடியாது. நம்ம டைம்ல நாம் வேலை செஞ்சு நம்ம இவ்வளோ பைசா வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம 25 மைல் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 2% ராயல்ட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 100 மைல் கம்ப்ளீட் பண்ணும்போது மிஸ்டர் சக்தி சார் மாதிரி நாமளும் 3% ராயல்ட்டி இன்கம் இதில் வாங்கலாம். டீம் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக முடியும். ஏன் இவ்வளோ இன்கம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் 1940 ஒரு குடும்பத்தை ஓடுறதுக்கு 10 ரூபா தேவைப்பட்டுச்சு. 60ல் 100 ரூபாய், 80ல் 1000 ரூபாய், 2000ல் 10,000 ரூபாய், 2020ல் 1 லட்சம் ரூபாய். அப்போ 2040ல் இமேஜின் பண்ணி பாருங்க. வரப்போற ஜென்ரேஷன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நாம் இன்னைக்கு புத்திசாலியாக மாறிக்கணும். இன்னைக்கு நம்ம விதை போட்டாதான் அவங்க அதை அனுபவிக்க முடியும். நல்லா நினச்சி பாருங்க, ஒவ்வொரு ஜீரோ ஆட் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கு. அதுக்காக நாம்
நம்ம ஜாப்னு போயிட்டு இருந்தா வேலை முடியாது. இந்த நம்ம பார்ட் டைமா நம்ம இது ஒரு பார்ட் ஜாபா எடுத்து செஞ்சோம்னா நாம இந்த இன்கம்மை எடுக்க முடியும். நீங்க 2020 இந்த வருஷத்துல நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சாதான் ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு காரு, ஒரு நல்ல பைக்கு, குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன், நல்ல நம்ம உங்க வீட்டில் தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ இருந்தா, அம்மா அப்பா இருந்தா அவங்களோட ஹெல்த், அவங்களோட எஜுகேஷனுக்கு எல்லாமே நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், மெடிக்கலுக்கு படிக்கணும்னா 1 கோடி ரூபாய் ஆகும், இன்ஜினியர் படிக்கணும்னா 10 லட்ச ரூபாய் ஆகும், இன்னைக்கு லா படிக்கணும்னா ஏகப்பட்ட செலவாகும், ஸ்கூல் எஜுகேஷனே இன்னைக்கு பல லட்ச ரூபாய் செலவாகுது. Why DueSoft is the best? Weekly payout system, International Standard Organization, largest virtual campus, first worldwide system, 20 years எக்ஸ்பீரியன்ஸுங்க, புதுசு கிடையாது. மோர் தென் 45 lakhs ஃபேமிலி நமக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்காங்க, சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்தியா, நேபாள், கனடா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு. 500 crore பத்திஸ் இருக்காங்க. அதாவது 500 crore பத்திஸ்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு 48 லட்சம் சம்பாதிக்கிறவங்க, அதை விட ஜாஸ்தி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. 2 entry per 1 minute. நம்ம பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் அட்மிஷன் ஆயிட்டு தான் இருக்காங்க. மோர் தென் 150 விர்ச்சுவல் ட்ரைனிங் இருக்கு. அது மட்டும் இல்ல, வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன், 300% growth rate, பைனரி பிளான், சப்போர்ட் சிஸ்டம், GIG, 5000 ராயல்டி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. DueSoft is a combination of IT, information technology and teamwork, software development company நம்மளுது. DueSoft product is education. நாம இதுல ஒரு வாரத்துக்கு 3000 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஒரு மாசத்துக்கு 3000 இருந்து 6 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அது நம்மளோட கையில் இருக்கு. அது மட்டும் இல்ல, ரெகக்னிஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் யார் கொடுத்திருக்காங்க? USA, கனடா, இந்தியா, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் மிஷினரி, அதாவது USA இந்த மாதிரி நாடுகள், ஃபிக்கி, IEEE, AIA, ACM, DCC, இவங்க எல்லாமே நமக்கு DueSoft ஒரு பெஸ்ட் அகாடமின்ற அவார்டை கொடுத்துருக்காங்க. சோசியல் ரெகக்னேஷன்ஸ் எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 ஃபேமிலிஸ்க்கு இதில் கிடைச்சிருக்கு. 45 லட்சம் யூசர்ஸ் இதில் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஒர்க்கிங் ரெகக்னேஷன், இண்டஸ்ட்ரி, கார், அதாவது வீடு, ஃபேமிலி ஸ்டேட்டஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, வாட் இஸ் த ட்ரூ மீனிங் ஆஃப் சக்சஸ்? நீங்களே சொல்லுங்க. எஜுகேஷன், மணி, டைம், ஃப்ரீடம், ஹெல்த், ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னேஷன், செக்யூரிட்டி ஃபார் ஃபேமிலி. எஜுகேஷன் எடுத்துக்கோங்க, எந்த அளவு கொடுக்குறாங்க பாருங்க. வெறும் 9,999 ரூபாய்க்கு லாட் ஆஃப் எஜுகேஷன்ஸ். மணி 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். டைம், ஃப்ரீடம், ஹெல்த் நல்லா வச்சுக்கலாங்க. ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னேஷன், செக்யூரிட்டி ஃபார் ஃபேமிலி. டுடே நைட் நீங்க தூங்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு முன்னாடி 45 லட்சம் பேர் ஆல்ரெடி இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அதனால நம்ம இதுல ஜாயின் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். வெல்கம் டு யுவர் நியூ லைஃப். வெல்கம் டு DueSoft. டுகெதர் we stand first, together we stand proud, together we shall win the world. I have no worry about corona. உங்களுக்கு தெரியும், இப்போ கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் 80 கோடி மக்கள் ஏழைங்க. அவங்களுக்கு வீட்டில் உட்காந்து வேலை செய்ய முடியாதுங்க. வீட்டில் உட்காந்து அவங்க அதாவது வாழ்க்கையே போயிடும். அப்படி இருக்கும் போது நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. நீங்கள் DueSoftன்னு ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட், ஆன்லைன் வீட்டில் உட்காந்து நீங்கள் சம்பாதிக்கலாம், பைசா சம்பாதிக்கலாம், வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாம். எஜுகேஷன் கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது, வாழ்க்கை அப்படி இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால கொரோனா பற்றி எந்த பயமும் கிடையாது. ஏன்னா நாம் இருக்கிறோம் DueSoft எஜுகேஷன் அகாடமியில். இதை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. உங்களுக்கு இந்த DueSoft எஜுகேஷன் அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பமாக இருந்தால் நீங்கள் எந்த இடத்த சேர்ந்தவர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்கள் அட்ரஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேரில் வாங்க. உங்களுக்கு நேரில் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்துட்டு அட்மிஷன் எடுக்க முடியும். இது நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீங்கள் நேரில் வந்து தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஜெய் DueSoft.